Hey guys, hey guys, hey guys, hey guys, welcome to So hey guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பைசன் படத்தோட ட்ரெய்லர் தாங்க ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்து மேல பாத்தீங்கன்னா எனக்கு பர்சனலா ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பயோபிக் மூவி, அதுவும் மாரி செல்வராஜ் சாரோட டைரக்ஷன்ல நம்ம கபடி பிளேயர் மானதி கணேசன் அவர்களுடைய அந்த கதை இது. ஸோ அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் மியூசிக் வந்து நிவாஸ் கே பிரசன்னா இந்த மாதிரி மியூசிக் பண்ணுவாருன்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் எந்த விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் கேட்டேன் பாட்டு, ஓகேங்களா, ரியாக்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்டேன். அந்த தீக்கொளுத்தின்ற சாங் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள். இட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிள் ரெக்க சாங்கு பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் கேட்க இந்த படத்தோட மியூசிக் மேலே ஒரு தனி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அண்ட் தேர்ட் ஆஃப் ஆல் த்ருவ் விக்ரம், அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இல்லையா, இது வரைக்கும் வந்த படங்கள்லாம் பார்க்கலனாலுமே பைசன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக கன்சிடர் பண்ணி பாருங்கள், நான் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த படத்துலன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் இந்த ட்ரெய்லரில் வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிக்குது, இந்த படம் ப்ராமிசிங்காக இருக்குமா இருக்காதுன்றதெல்லாம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மேலே வெயிட் பண்ணோம், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். ஏடா பேர்ட்லாம் காணும்னு நினைக்காதீங்க, இவங்க டெக்னிக்கல் ஃபால்ட்டுன்னு சொல்லி டைமை மாற்றி 6 மணி 7 மணி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் போயிட்டு ட்ரிம் பண்ணி என்னோட பர்சனல் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் முடிச்சாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே நல்லா வெயிட் பண்ண முடியாது, வாங்க ரியாக்ஷன் பண்ணிடலாம். ஓ தெக்க கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊரில் பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? ஆனால் அதே கபடி தான் கடைசியாக என் புள்ளி எங்கே கொண்டு போய் நிறுத்தணும்னு தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலாம் எவ்வளோ பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். லால் சார், தலைவர் அமீர், இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. இதுக்குதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைபாடா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு. நல்லா இருக்கு பீட். கிட்டா பத்தாதுடா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாம ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. ஓ நைஸ். ஓகேங்க, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது அவங்க நிறைய விஷயங்கள் ரிவீலே பண்ணல, ஓகேங்களா.
ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக இந்த ட்ரெய்லர் வந்து காமிச்சிருக்காங்க. அதுவும் அந்த லாஸ்ட் ஃப்ரேம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, நீங்கள் வந்து இது வரைக்கும் அந்த எல்லா மாரி செல்வராஜ் அவர்களோட படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஹீரோ நிற்பார், ஹீரோக்கு முன்னாடி வந்து அந்த ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்கும் பயங்கரமாக. ஸோ அந்த ஒரு ஃப்ரேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கடைசி ஷாட்டு, அந்த ஒரு கையை கட்டு போட்டுட்டு இன்னொரு கையில் புஷ்அப் எடுத்துகிட்டு இருப்பார் பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ பக்கா மோட்டிவேஷன் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மாலதி கணேசன் அவர்களோட பயோபிக் வேறு, அவர் லைஃப்பில் என்னென்ன ஃபேஸ் பண்ணார், இந்த கபடி கரியரில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தாருன்றதையும் அழகாக காட்டியிருக்காங்க. அது வந்து நமக்கு ட்ரெய்லரில் வந்து நிறைய விஷயங்கள் காட்டல, பட் படத்தில் வந்து கண்டிப்பாக இம்பாக்ட் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரேம்ஸ் எல்லாமே எப்பயும் போல தான், மாரி செல்வராஜ் சாரோட ஒர்க்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் மியூசிக்கும் வந்து அந்த பீட்லாம் சூப்பராக இருக்குது, அந்த குத்து பீட்டு. அப்புறம் அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு துருவ் விக்ரம், அது தெரியுது விக்ரம் சாரோட பையன்டானான்ற மாதிரி உடம்பை வந்து வருத்தி நடிச்சிருக்காரு. அந்த சீன்ஸ் எல்லாமே, பாடி வேரியேஷன்ஸ் எல்லாமே நல்லா க்ளீனாக தெரியுது. ஸ்கூல் போர்ஷன்ஸுக்கும் அந்த ப்ரெசன்ட் போர்ஷனுக்குமே தெரியுது. அண்ட் அமீர் சார், அவருக்கு வந்து ஒரு 2-3 லுக் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்தில். ஒரு லுக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் லுக்கில் வராரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏஜ் லுக்கில் வராரு, அதுக்கப்புறம் மூஞ்சி ஃபுல்லாக தையல் போட்டு ஒரு லுக்கில் வராரு. அவரை வச்சு என்ன சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் லால் சார் ஒரு பக்கம், அண்ட் பசுபதி சார் அந்த சாமியாடுற சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸோ ஓகே, சிம்பிளாக காமிச்சிருக்காங்க, இதாண்டா என்னோட படத்தோட அவுட்லைன் அப்படின்னு சொல்லி. படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்குது. ட்ரெய்லர் வந்து ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது, ப்ராமிசிங்காக இல்லைன்னு சொல்ல முடியாது, ரெண்டுத்துக்கும் மிடில் தான் இருக்குது. படம் தான் பதில் சொல்லணும், ஓகேங்களா? இதை பார்த்து நம்மளால் ஜட்ஜும் பண்ண முடியாதுல்ல. ஸோ படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ இதோட வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.